வெளிநாடு முயற்சிகள் யாரெல்லாம் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையப்பெறுகின்றது. செலவுகளை மிக அதிகமாக செய்யாமல் கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். அப்படி செய்கிறீங்களா? ப்ராப்பரான ஒரு கோல்டு வாங்குறேன், ஒரு பொருள் வாங்குறேன், அதுக்கு பண்ணுங்க. அன்பு நண்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுலேயும் குறிப்பிட்ட சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பல விஷயங்களில் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். அது என்னென்ன சில விஷயங்கள், பல விஷயங்கள். முதல்ல நன்மையை பார்த்துருவோம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பகுதியில் நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால், மார்ச் மாதத்திற்கான பலன்கள் ரிஷப ராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அன்பு நண்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுலேயும் குறிப்பிட்ட சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பல விஷயங்களில் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். அது என்னென்ன சில விஷயங்கள், பல விஷயங்கள். முதல்ல நன்மையை பார்த்துருவோம். வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்ற நண்பர்களுக்கு ஓரளவு பரவாயில்லை, ரொம்ப சூப்பரான வேலைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ஓரளவு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியான நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இந்த மாதம் உண்டு. அது ஒரு நல்ல ரீசெண்டான வேலை கிடைக்கும். முதல் விஷயம். ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, வேலையில் இருந்து வந்த மிக கடுமையான அழுத்தங்கள் ஓரளவு குறைகின்ற காலகட்டம். அப்போ வேலையில் நல்லா ஓடும் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு. சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு இன்னுமே நல்ல மேன்மை. புரியுதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூரில் வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு இன்னுமே நல்ல மேன்மையான காலகட்டமாக இது அமைகின்றது. முதல் விஷயம். வெளிநாடு முயற்சிகள் யாரெல்லாம் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையப்பெறுகின்றது. இது அடுத்த விஷயம். ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்திங்கன்னா, வெளிநாட்டு வாழ்க்கை மிக மிக சிறப்பு. ஏற்கனவே அங்கே இருந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அங்கே நீடித்து தங்கிறதுக்கான இந்த பிஆருக்கு முயற்சி பண்ணுறேன், சிட்டிசன்ஷிப்புக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா சிலர். அவர்களுக்கெல்லாம் அங்கே நீடித்து தங்கிறதுக்கான சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக எனது அருமை நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வெளிநாட்டு வாழ்க்கை, வெளியூர் வேலை வாய்ப்பு, புதிய உத்தியோகம் தேடுறவர்களுக்கு வேலை வாய்ப்புன்னு மிக சிறப்பாக இருக்கிறது. தொழில் அப்படின்னு வருகின்ற பொழுது பரவாயில்லைங்க, ஓரளவு வருமான ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்தது ஒரு நல்ல மாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்க. அதுவும் இந்த மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து இந்த மாதத்தோட முதல் ஒரு 8 நாள், இந்த மாதத்துடைய கடைசியில் ஒரு 5 நாள் நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக மார்ச் மாதம் அமையப்பெறுகின்றது. ஆக ரிஷபராசி நேயர்களுக்கு வருமான ஓட்டத்தின் அடிப்படையில் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரியான மாதம். பெண்கள் அப்படின்னு வருகின்ற பொழுது ஆபரண சேர்க்கைகளுக்கான மாதம். அதாவது சுபவிரயத்தை கொடுக்கின்ற ஆபரண சேர்க்கைகள் அல்லது வீட்டுக்கு தேவையான முக்கிய பொருட்களினுடைய சேர்க்கைகள், இவற்றை செய்வதற்கான ஒரு அற்புதம் மிகுந்த மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. குழந்தைகளினுடைய கல்வி அமைப்புகளில் ஒரு நல்ல மேலோங்கிய வண்ணம் வருகின்ற ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. அது ஒரு சிறப்பு. அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, கடன் தொந்தரவுகளில் சிக்கி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவு, கடனும் கம்ப்ளீட்டாக தீரும்னு நான் சொல்ல, ஆனால் ஓரளவு அப்படியே படிப்படியாக குறைச்சி பொருளாதார நிலைமையில் அப்பா பெருசாக பயப்பட வேண்டாம்டா சாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிலைமைக்குள்ளாக நீங்கள் வருகின்ற ஒரு அற்புதமான மாதம். அந்த வகையில் இது சிறப்பு. அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேற எங்கே சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் இந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்கவங்க, இல்லை ஏதாவது வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை பழைய வீட்டை வந்து ரெனோவேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பண்ணலாம். அதுக்கான அமைப்புகள்லாம் இந்த காலகட்டம் மிக பலமானதாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம். அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்பு நண்பர்களே, உங்களுக்கான கௌரவம், உங்களுக்கான பொருளாதார வளர்ச்சி ஒரு நிதானமாக இருந்தாலும் நன்றாகவே இருக்கும். அதேபோல் குழந்தை பாக்கியத்தையும் கல்யாணத்தையும் கோச்சாரம் தடை செய்யாது. அதனால் அது இயல்பாக அனைத்து ராசினியர்களுக்கும் கிடைக்கும். அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இதெல்லாம் பாசிட்டிவான அமைப்பு. சரிங்களா? நெகட்டிவான அமைப்பு என்ன இருக்குது, அதாவது எங்கெல்லாம் கவனித்து இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அன்பு நண்பர்களே, சில இடங்கள் உண்டு. இந்த மாதம் என்னதான் உழைப்பின் மூலம் வருமானத்தையும், என்னதான் தொழிலின் மூலம் லாபங்களையும் கொடுத்தாலும் அதற்கு நிகரான செலவுகளை சேமிக்க விடாமல், பெரிய அளவில் சேமிக்க விடாது. 1000 ரூபா சம்பாதிக்கிறீங்க, 50 ரூபா சேமிச்சு என்ன பிரயோஜனம்? அட்லீஸ்ட் ஒரு 200 ரூபா சேமிச்சா தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி மிக குறைவான சேமிப்பாக மாற்றி செலவுகளை அதிகப்படுத்தும். புரியுதுங்களா? அதனால் கூடுமான வரையில், அதுவும் இந்த மாதத்தோட மத்தியம பகுதியில் ஒரு 7 தேதிக்கு பிறகு ஒரு 20 தேதிக்குள்ளே செலவுகள் பிச்சுக்கும். அப்போ கூடுமான வரையில் என்ன பண்ணணும்,
செலவுகளை மிக அதிகமாக செய்யாமல் கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். அப்படி செய்கிறீங்களா? ப்ராப்பரான ஒரு கோல்டு வாங்குகிறேன், ஒரு பொருள் வாங்குறேன், அதுக்கு பண்ணுங்க சரிங்களா, அதை பண்ணணும். அதனை அடுத்ததாக கடன் குறைகின்ற மாதம் இது. ஆனால் நீங்கள் போயிட்டு இந்த காலகட்டத்தில் இதை பண்ண போகிறேன், இந்த ஃபங்க்ஷன் பண்ண போகிறேன், இந்த பொருள் வாங்க போகிறேன், அந்த இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. குறிப்பாக தொழில் செய்பவர்கள் கடன் வாங்கி தொழில் முதலீடுகளை போடுவதை தவிர்க்கணும். அப்படி போடுறதா ரொம்ப நெசசரிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் போடணும், அன்வான்டாக போடக்கூடாது. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம். அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உடல்நிலையில் அப்பப்போ தொந்தரவுகள் வந்து போகும். அப்பப்போ சின்ன சின்னதாக மருத்துவ செலவுகள் வந்து போகும். ஆனால் கண்ட்ரோலில் இருக்கும். 11ல் ராகு இருக்கார். ஆனால் அப்பப்போ குறிப்பாக இந்த மாதத்தினுடைய மத்திய பகுதியில் அப்பப்போ சின்ன சின்னதான உடல்நல தொந்தரவுகள் எட்டி பார்த்து விட்டு தான் செல்லும் நண்பர்களே. அதை தவிர்க்கவே முடியாது, எட்டி பார்த்து விட்டு தான் செல்லும் சரிங்களா. அந்த விதத்தில் அந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனித்து இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக அமையப்பெறுகின்றது. அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப அலைச்சல் வைக்கும். எதை செய்கிறதா இருந்தாலும் அலைச்சல், இதை பண்ணால் அலைச்சல், அதை பண்ணால் அலைச்சல், நிம்மதியாக போனோம் ஒரு வேலையை முடித்தோம் வந்தோம் அப்படிங்கிறது கிடையாது. அலைச்சல், அதாவது சுற்றி கத்தி எங்கே கவனம், அதிக விரயங்கள் நடைபெறும், உருப்படியான செலவாக பண்ணுங்கன்னு சொல்கிறேன். கடன் வாங்கி எதுலையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். 2வது விஷயம், உடல் நலத்தில் அப்பப்போ சின்ன சின்ன தொந்தரவு வரும், உணவு பழக்க வழக்கத்தில் கவனமாக இருக்குன்னு சொல்கிறேன். 4வது, வேலை இருக்கும், நல்லா இருக்கும், வருமானம் வரும், எல்லாமே சிறப்பு. ஆனால் வேலையில் அப்படியே கசக்கி புழிஞ்சு எடுத்து, தம்பி வேறு கம்பெனி எதுவும் இருக்கா பாருங்கள், நம்ம போயிருப்போம், ஒன்றும் முடியல, புழிஞ்சு எடுத்துடுறாங்க சக்கையா அப்படிங்கிற மாதிரி தோணுங்க. உத்தியோக மாற்றம் அப்படிலாம் போயிடாதீங்க, பெருசாக வேலை கிடைக்காம போயிடாதன் பிறகு. அதனால் இருக்கிற இடத்துலையே வேலை எவ்வளவு வலுவாக இருந்தாலும் கூடுதலானதாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே மெயின்டைன் பண்ணுறது நல்லது. ஆனால் வேலை சுமை வலுப்பெறும் எங்கே போனாலும். அப்போ அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனிச்சு இருந்துக்கிட வேண்டியது மிக அவசியமானது. ஆக இந்த இடங்கள் தான் நண்பர்களே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான இடங்கள் சரிங்களா. சரி, என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, பரிகாரத்தை பொறுத்த மட்டிலும் நண்பர்களே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கோயில் வழிபாடுகள் தான். நவகிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவானை போயிட்டு வழிபாடு செய்கிறது மாதிரி, குரு பகவானோட அதிதேவதைன்னு ஒருத்தர் இருக்கார். குரு பகவான் வழிபடக்கூடாது. குரு பகவானுடைய அதிதேவதைன்னு ஒருவர் தட்சிணாமூர்த்தின்னு இருக்கார். சிவன் ஆலயங்களில் சிவனுக்கு வலதுபுறமாக இருக்கார். அவரை போய் வியாழக்கிழமைகளில் மாலை நேரத்தில் ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க. ஆனால் அது பரிகாரம் செலவுகளை நிறுத்திடுமா அப்படின்னா நம்ம கண்ட்ரோல்டாக இருந்துக்கணும். ஏன்னா எங்கே கவனமாக இருக்குன்னு அடிக்கோடிட்டு காட்டு. அப்போ செலவுகளை அதிகப்படுத்தாதீங்க, கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இது ரெண்டுத்துலேயும் கவனமாக இருந்தீங்கன்னா பரிகாரம் தேவையில்லை சரிங்களா. அப்போ அதை பண்ணுறது வாழ்வியல் ரீதியான பரிகாரமாக அமையும். அப்போ அதை பண்ணுறது மிக மிக மேன்மை. ஆக ரிஷபராசினியர்களுக்கு மாதம் இப்படி தான் அமைகின்றது. அனைத்து ரிஷபராசினியர்களும் நன்றாகவே இருப்பீர்கள். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவின் மூலம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.